எஃப்எம் தமிழ், முத்தமிழின் முதல் தென்றல். ஹாய் ஒனஸ்ட் வியூவர்ஸ், அண்ட் இன்றைக்கி நம்ம கூட இருக்கிற செலிபிரிட்டி யாருன்றதை தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. ஓகேவா? இருந்தாலும் அவரை பற்றி இன்ட்ரடக்ஷன் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லணும். பிகாஸ் வந்து ஒரு பெரிய ஷோ, அந்த ஷோவில் வந்து ஒரு நல்ல கண்டஸ்டன்ட், மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு கண்டஸ்டன்ட். அது மட்டும் இல்லாமல் வெளியே அவர் நடித்த படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு விதமான ஒரு கேரக்டர்ஸில் பண்ணியிருப்பார். ஆனால் எங்கள் எல்லாருக்குமே பிடிச்ச சுமார் மூஞ்சிக்குமார், ரொம்ப சுமார் மூஞ்சிக்குமார் அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப சுமார் மூஞ்சிக்குமார் வந்துட்டு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் இருந்த ஒரு கேரக்டராக இருந்துச்சு. அதுக்கப்புறமா அவர் பண்ண ரங்கூன் அப்படின்ற ஒரு படமும் எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சு. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், அதில் ஒரு பிட்ரேயல் அப்படின்றதெல்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் தாண்டி ஒரு நல்ல மனுஷன் பாய்வர் அப்படின்ற அளவுக்கு ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரியாலிட்டி ஷோவில். அந்த ரியாலிட்டி ஷோக்கு அப்புறமா வந்துட்டு ஏன்டா உடனே நீங்கள் இன்டர்வியூ எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதுதான் நாங்கள் பண்ண வந்துட்டு பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா அவங்களுக்கும் ஒரு பர்சனல் லைஃப் இருக்கும். இப்போ தான் ரீசெண்டாக கல்யாணம் ஆயிருக்கு அந்த மனுஷருக்கு. அது மனுஷருக்கு அந்த ஹனிமூனு அதெல்லாம் போயிட்டு வெளியூர்லாம் போயிட்டு ஃப்ரீயாக இருக்கும்போது நமக்கு டேட் கேட்டால் கொடுப்பாங்க அப்படின்றதுனால டேட் கேட்டால் கொடுத்தாங்க. ஸோ அந்த நாள் இன்றைக்கி வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி அந்த நாளை வந்துட்டு ரொம்ப செலிப்ரேட் பண்ணலாம், ஜாலியாக இருக்கலாம் சொல்லிட்டு நம்ம கூட இருக்கிற யாரு, வித்அவுட் ஃபர்தர் டிலே லெட் மீ இன்வைட். வணக்கம் ஜானி. வணக்கம்டா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்பா. வெல்கம் டு தி ஷோ. थैंक यू. அண்ட் இந்த ஷோ வந்து 2-3 செக்மெண்ட்டா தான் பிளான் பண்ணிருக்கோம், டக்கு பண்ற மாதிரி. ஃபர்ஸ்ட் வந்துட்டு கேட்கக்கூடிய கேள்வி வந்து கேள்வியா ஒரு 2-3 கேள்வி கேட்கறேன். ஃபர்ஸ்ட் டெலிவிஷன் அப்படின்றது வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம். கமல் சார் சொன்ன மாதிரி வந்துட்டு எல்லாரும் வீட்டுக்கும் ரீச் ஆக போகிற ஒரு விஷயம். ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் உங்களை எப்படி அப்ரோச் பண்ணாங்க அந்த ஒரு ரியாலிட்டி ஷோக்கு? அதான் ஃபஸ்ட் டைம் வந்து எனக்கு ஃபோன் வந்தது, இது மாதிரி விஜய் டிவிலேருந்து பேசுகிறோம். அதுக்கு முன்னாடி அந்த சேனலோட ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் போயிருந்தேன். அப்போ பேச ட்ரை பண்ணாங்க. நான் சொன்னேன் இது மாதிரி கொஞ்சம் பிஸியாக இருக்க, வெளியே வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஒரு 2-3 நாளுக்கு அப்புறம் டிலே பண்ணி திருப்பி எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. ஆஸ்கிங் தட் நீங்கள் வேறு மாதிரி பிக் பாஸ் ஷோவில் வந்து வரீங்களா அப்படின்னும் போது, என்னது அப்படின்னா பிக் பாஸ் அப்படின்னும் போது, ஏமா எனக்கு ஹிந்திலாம் தெரியாது வைங்க அப்படின்ட்டு. ஏன்னா அவங்க பேசி விஜய் டிவியில் ஃபஸ்ட் டைம் பிக் பாஸ் ஷோவில் போகிற வரைக்கும் நான் நினச்சேன்னா பிக் பாஸ் அப்படின்ற ஒரு ஹிந்தி ப்ரோக்ராம் போகுது. ஏன்னா நிறைய வாட்டி ஹிந்தி சேனல்லாம் பார்த்துட்டேன், சண்டை போடுவாங்க, அதை ஊற்றுவாங்க, அதெல்லாம் வச்சுருவாங்க. ஸோ ஹிந்தி ப்ரோக்ராம் நம்ம ஏன் கூப்பிட்றாங்க, விஜய் டிவியில் ஏதோ பண்ணுறாங்களதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ரீகலெக்ட்லாம் வந்து லாஸ்ட் இயர் நம்ம ஓவியாலாம் பண்ணது அதே விஷயம் திருப்பி அதில் சீசன் 2 பண்ணுறோம் அப்படின்னு ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுக்கும்போது கொஞ்சம் பயம் இருந்தது. பயன்றதை விட எதுக்குன்னா, நிறைய படம் நடிச்சுட்டு இருந்தேன். ஏற்கனவே வந்து நம்மளாம் படம் ஷூட்டிங் ஒழுங்காக போயிட்டு இருக்கும்போது டேனி வந்து ஓவராக பண்ணுறாப்பா, டைம் வர மாட்டான்லாம் கொளுத்தி விடுற டீம் இது. இப்போது திடீர்னு வந்து ஒரு 100 நாள் பிரேக் எடுத்துகிட்டு போயிட்டா என்ன நினைப்பானுங்க, டேனி சினிமா விட்டு போயிட்டா அப்படி ரிட்டையர் பண்ணிட்டாங்க, மார்க்கெட்டில் ரிட்டைர்மெண்ட் எழுதி கொடுத்துட்டு போயிட்டான்றானுங்க. சில கேரக்டர் சுற்றி இருக்குது, நிறைய வெண்டக்காய் பச்சி சுற்றி இருக்குது, அதெல்லாம் அப்படி தான் பண்ணி விட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த ஒரு பயம் தான் இருந்தது. நம்ம போயிட்டு நமக்கு பின்னாடி பெரிய பெரிய கதைகள் எல்லாம் கிரியேட் பண்ணி விட்டுருவாங்கன்னு பயந்துட்டே இருந்தேன். பட் உள்ளே போன முன்னாடி ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் மைண்டை வச்சுட்டு போயிருந்தேன். நம்ம சொன்ன மாதிரி டெலிவிஷன் அப்புறம் எஃப்எம் ரேடியோஸ் இது ரெண்டுமே வந்து நூக்ஸ் அண்ட் கார்னர்ஸ், எங்கே வேணாலும் போயிடலாம். நீங்கள் வந்து ஒரு சின்ன பொட்டி கடையும் சரி, ஒரு சின்ன வெத்தலை கடையும் சரி, ஒரு சின்ன பூ கட்டுறமா கூட ரேடியோ பொட்டி வச்சு தான் பூ கட்டிகிட்டு இருப்போம். ஸோ ரீச்சிங் ஆடியன்ஸ், அதுதான் மாஸ் ஆடியன்ஸ். சும்மா லைட்டாக சத்தியம் தேட்டர்லையோ இதில் வந்து பார்க்குற ஆடியன்ஸை விட இந்த மாதிரியான பப்ளிக்ஸை போய் ரீச் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலாக. ஓகே. ஸோ அதுக்காக முன்னாடி ஆர்ஜிலாம் ட்ரை பண்ணி நிறைய பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டைம் வந்து ஓகே டெலிவிஷனில் வரும்போது இந்த ப்ரோக்ராமுக்குன்னு ஒரு ரீச் நிறையா இருக்குது. இப்போ டிவியில் அது வீடு எங்கே இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். கரண்ட்டே எல்லாம் கூட பரவாயில்ல, பக்கத்து வீட்டு ஒயர்லேருந்து பின்னு குத்திங்க எடுத்து கரண்ட் எடுத்துக்கிறாங்க. அந்த மாதிரி நேரத்தில் கண்டிப்பாக டெலிவிஷனில் அது விஜய் டிவிக்கு ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஸோ இந்த ஷோவில் போனால் மேபி வி கேன் ரீச் மோர் பப்ளிக்ன்ற ஐடியா தான் வந்து. சரி ஓகே, நானும் சொன்னேன் ஓகே வந்து பார்க்கலாம் என்னதான் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டேன். பட் ஒன்றுமே தெரியாமல் தான் போனேன், என்ன நடக்கும் என்ன ஒன்றுமே தெரியாத தான் போயிட்டேன் உள்ள. ஓகே. அண்ட் ஒன்றுமே தெரியாமல் நீங்கள் போனீங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி விஜய் டிவிக்கு முன்னாடி இன்னொரு சேனலில் ஒரு ஜட்ஜாலாம் போய் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, டிவி சேனல் எப்படி ரன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த ரியாலிட்டி ஷோக்கும் பிக் பாஸுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. கண்டிப்பாக அது கேம் ஷோ, அது வந்து என்ன, அது ரியாலிட்டி ஷோ இல்லைல்ல, அது ஒரு காமெடி ஷோ தான் அது. ஆமாம். ரியாலிட்டி ஷோன்றது வந்து இட்ஸ் என்டையர்லி காமெடி ஷோனா ஸ்கிரிப்டோட என்டா நடக்கிறது தான் ஒரு ஷோ, ஒரு நான் ஃபிக்ஷன் சொல்கிறோம்ல. ஃபிக்ஷனா நான் ஃபிக்ஷனா அது எது கேட்குறீங்க? கண்ணாடியில் கண்ணாடியோட பனி பறந்து போச்சு அந்த அளவுக்கு இருக்கு. ஸோ என்னன்னா கண்டென்ட் ஸ்கிரிப்டடாக இருக்கிற ஷோ, ஸ்கிரிப்ட் பண்ணி இருக்கிற ஷோஸ் எல்லாமே வந்து ரியாலிட்டி ஷோஸ் தான் வராது, எல்லாமே ரெக்கார்ட் ஷோஸ். இங்கே எப்படின்னா நீங்கள் நடக்கிற விஷயத்தை வச்சு ஒரு நாளைக்கு ஒரு ஸ்டோரி ரெடி பண்ணுவாங்க. காலையிலேருந்து 24 மணி நேரத்தில் நடக்கிற ஒரு விஷயத்த 1 ஹவருக்கு என்ன மாதிரி ஸ்டோரி போர்ட் போட்டு அது என்ன ஒரு அப்ஸ் அண்ட் டவுன் வைக்கலாம், எப்படி ஆடியன்ஸ் பல்ஸ் பிடிக்கலான்ற பிளான் தான் இவங்க பண்ண. ஸோ அதுதான் ரியாலிட்டி ஷோ. ஓகே. ஸோ அது ஷோ வேறு, இந்த ஷோ வேறு. அது ஒரு காமெடி ஷோ, ஒரு என்டர்டைன்மெண்ட் ஷோ. இது இட்ஸ் அ ரியாலிட்டி, வி ஹேவ் டு கோ இன் டு இட் அண்ட் நம்ம பெர்ஃபார்மராக இருக்கணும் இங்கே. அதான் ஓகே. ஸோ அதில் வந்து நிறைய பேர் ஜட்ஜ் பண்ணியிருந்த டேனியலில் வந்துட்டு மக்கள் ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சாங்க பிக் பாஸ்ன்னு சொல்லலாம். பிக் பாஸில் நீங்கள் உள்ளே போனதுலேருந்து நிறைய காமெடி பண்ணீங்க, அதே சமயத்தில் நிறைய டச்சிங்காக இருந்துச்சு, நிறைய ஆடியன்ஸ்க்கு வந்து பயங்கரமாக கனெக்ட் ஆச்சு, உங்களை வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிச்சு. ஸோ ஆஃப்டர் பிக் பாஸ் வெளியே வந்தோடனே எந்த செட் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து நல்லா ரீச் ஆச்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு ஆக்சுவலாக சோ கால்டு இந்த வார்த்தை சொல்கிறது எனக்கு பிடிக்காது ஆக்சுவலாக. ஆனால் நிறைய பேர் இதே வரைக்கும் அதுக்கான பேராக இந்த விஷயம் தான், ஐ மீன் இந்த மக்களுக்கு இந்த மாதிரி பேர் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே. சிஎன்பி, பிஎன்சி
ஓகே பிஎன்சி டைப் ஆஃப் பப்ளிக்ஸ் வந்து நிறைய வந்து பிடிச்சிருச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா நான் அதுதான் நாங்கள் போய் நடிக்க முடியாது. போயிட்டு டெய்லி ஷேவ்லாம் பண்ணு செம்மையாக பவுடர் வச்சுன்னு வேறு லெவலில் அப்படின்னா நம்ம ஜோக் காட்ட முடியாது. நம்ம மூஞ்சி அப்படி செட் ஆகாது. வேறு நம்ம இருக்கிற மாதிரி இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதுக்கப்புறம் ஜனங்களுக்கு பிடிக்காது அவங்க இஷ்டம். ஓகே பட் நான் இருந்தபடியாக இருந்துட்டேன். ஸோ அதனால் என்ன ஆச்சுன்னா நிறைய பேர் கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சிச்சு. ஓகே எல்லார் வீட்லேயும் வந்து எல்லாரும் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, அப்பா நம்ம வீட்டில் அந்த பையன் பாணி என்னப்பா நம்ம பிள்ளை பாணி அப்படின்றபோது அவன் சும்மா அதை ஃப்ளோலேயே கூட யார்கிட்ட சொல்ல முடியாது. தம்பி இப்போ நீ போயிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் யார்கிட்ட சொல்லலாம், ஒரு ஓகே ஷாருக் கான்ட்ட போய் எப்பா நம்ம வீட்டு புள்ள பாண்டினா ஒரு மொழி பார்த்து கே கத்திவு அப்படின்னு போல, சல்மான்கிட்ட போய் எப்பா நீ நம்ம வீட்டு புள்ள போனால் சிங்கே ஆகாது. ஆமாம். ஸோ இது மாதிரிலாம் இல்லாமல் நம்ம ஆசிட்டிஸ் என்னவா இருக்கமோ அப்போ தான் கனெக்ட் பண்ணிக்க முடியும் ஜனங்கிட்ட. அது பிடிச்சி போச்சு. ரியாலிட்டியோட இன்னொரு வேர்ஷன் நான் வெளியே வந்தால் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆக்சுவலாக ரியாலிட்டி ஷோ மூலிமா இந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் கிரியேட் ஆகுது, இந்த அளவுக்கு ஜனங்க நம்மளை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கன்ற விஷயத்த வந்து த்ரூ திஸ் ரியாலிட்டி ஷோ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, ஸோ இவ்வளோ நேரம் வந்து பிக் பாஸ் பற்றி பேசிட்டு இருந்தோம். ஸோ அடுத்ததாக வந்துட்டு ஒரு செக்மெண்ட் பார்க்க போகிறோம்னா அது என்ன செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ யூடியூப் சேனல்ஸ்லாம் இருக்காங்க, நீங்கள் நிறைய சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்துருங்க, ஆனால் ஒருத்தர் வைக்கிற டைட்டிலுக்கும் நீங்கள் கொடுத்த இன்டர்வியூக்கும் சம்மந்தமே இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு டைட்டில்ஸ் எடுத்து டேனியல் ஆனி போப் அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ளே போட்டோன்னே ஒரு 10 வீடியோஸ் வந்துச்சு. அது டைட்டில்ஸ்லாம் சொல்கிறேன், அதோட செக்மெண்ட்ஸ்லாம் நீங்கள் சொல்லுங்கள். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்துட்டு டேனி ஆனியல் போப் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு அவரோட முழு பேர் டேனி ஆனி போப் அப்படின்றது தான் முழு பேர், கரெக்டாக? ஸோ அதை நீங்கள் வந்து யூடியூப்ல போய் டைப் பண்ணிங்கன்னா என்னெல்லாம் வருமோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒய் ஐ மேரிட் இமீடியட்லி ஆஃப்டர் பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் வச்சிருக்காங்க. ஓகே, அதுக்கான ஆன்சரை நீங்கள் உண்மையில ஆன்சர் சொல்கிறேன். எதுக்கு நான் வெளியே வந்தேன், ஆக்சுவலாக லவ் கிட்டத்தட்ட 4 இயர்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஓகே, 4 இயர்ஸ் லவ் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க வீட்டில் ஆக்சுவலாக ஒத்துக்கல. இன்னி வரைக்கும் அவங்க சைடில் வந்து ஒரு பாசிட்டிவான ஆன்சர் வரல. நாங்களும் சரி பெரியவங்களுக்காக வெயிட் பண்ணுவோம் நினைக்கும் போது 2 விஷயம் நடக்குது. ஒன்று வந்து அவங்க இறங்கி வர அவங்க மனசில் இன்னும் நான் இடம் பிடிக்கலையோன்ற ஒரு கவலை இருந்துகிட்டே இருக்குது. மோரோவர் வாழ்ந்துட்டு இருக்க ஒரு நிமிஷம் வந்து நம்ம எங்களால ஏமாற்றிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து ஆரம்பிச்சிச்சு. நான் எல்லார்ட்டையும் சொல்கிற ஒரு விஷயம் தான், ரொம்ப நாளாக லவ் பண்ணாதீங்க, போர் அடிச்சிடும், அடுத்த லெவல் லைஃப் போகணும், அதை கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு. ஏன்னா 4 வருஷம் 5 வருஷம் லவ் பண்ணுறது மேட்ரு கிடையாது. அந்த வாழ்க்கை அனுபவிச்சு நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போனால் தான் அந்த லவ்வுக்கான ஒரு அர்த்தம் இருக்கும்ல. ஸோ மேக்ஸிமம் ஒரு வருஷம் 1.5 வருஷம் லவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டப்புனு கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகுது வந்து லைஃபாக நம்ம அடுத்த லெவல் கொண்டு போகிற ஒரு ஃபீலிங்காக இருக்கும்னு நினச்சேன். ஸோ இது போகிறதுக்கு முன்னாடியே ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்குலாம் நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஒரு 40 days நோட்டீஸ் பீரியட்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. அந்த விஷயங்கள்லாம் பண்ணிட்டு தான் போனேன். வெளியே வந்து எனக்கு டைம் கரெக்டாக இருந்தது. ஓகே, ஐ திங்க் இதுதான் எனக்கு ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா. வெளியே வந்தன்னிலேருந்து நிறைய பேர் பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது என்னென்னா, இவங்க அப்பா அம்மா தான் ஒத்துக்கலையே தவிர இந்த உலகத்தில் இருக்க அவ்வளோ பெரியவங்க, அவ்வளோ அப்பா அம்மாங்க வந்து ஆசீர்வாதம் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ தம்பி தங்கச்சிங்களாம் விஷ் பண்ணுறாங்க. இது போதுமே, இதோட பெரிய ஆசீர்வாதம் நமக்கு எங்கே கிடைச்சிட்ட போதும். கண்டிப்பாக நம்ம துணிஞ்சு எடுத்துடலாம்னு சொல்லிட்டு எடுத்த முடியும். ஓகே, ஸோ அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா மும்தாஜை பங்கமாக கலைத்த டேனியல் அப்படின்னு போட்டுருக்காங்க. ஏவா ஜாலி தான் கூட பேசியிருப்பேன் எப்படிலாம் இல்லை, அதுதான் வந்து கொஸ்டினாகவே இருந்துச்சு ஆக்சுவலாக. ஏன்னா வந்துட்டு லாஸ்ட்டாக நீங்கள் வந்து அந்த ராஜமாதா செக்மெண்ட்லாம் இருக்கும்போது பயங்கர ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்தீங்க. ஆமாம், ஆனால் வந்து பிக் பாஸ்ல நீங்கள் தான் அவங்களை அதிகமாக கலாய்ச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர். அது என்ன நமக்குலாம் சொல்லுவாங்கல்ல, அவனுக்குலாம் வாயில நாய் தூக்கின்னு போய்டுன்னு சொல்லிட்டு அந்த ப்ராப்ளம் வாழ்ந்த பசங்க நம்மளாம். கலை ஏங்க எல்லாமே வந்து எல்லா டைம்லையும் நான் கலை இது நல்லதுன்னு சொல்ல மாட்டேன். அதுக்குன்னு எல்லா டைம்லையும் இப்படி குத்தம் சொல்லி இருந்தாலும் என்னால் வாய் திறக்கமாக இருக்க முடியாது. என் வாய் நான் பேசினாலும், என் சுதந்திரம் நான் பேசினானே ஆகணும். இன்னொரு விஷயம்னா இவங்க வந்து இதை பற்றிலாம் கிண்டல் பண்ணுற மாதிரிலாம் இது அவங்க வந்து இவ்வளோ குண்டாகிறாங்க, இவ்வளோ அசிங்கமாகறாங்கலாம் பேசவே மாட்டேன். ஏன்னா ஃபிசிக்கலாக வச்சு இது பண்ண முடியாது. ஆனால் அவங்க கொடுத்த சில இன்சிடென்ட்ஸ் வந்து செம்ம கம்மாயாக இருக்கும். எனக்குன்னு இல்லை, என் கூட சேர்ந்தவங்க எல்லாருமே கம்மாயாக இருக்கும். இப்போ தைரியமாக வெளியே ஓப்பன் அப் பண்ண மாட்டாங்க யாருமே, அதான் நினைக்கிறேன் நான். இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்களே மும்தாஜை கூட கொஞ்சம் கோச்சினாங்க என்கிட்ட, எப்படி நீ டுபாக்கூர்னு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா வெளியே வந்த செக்மெண்ட் அன்னைக்கு கமல் சார் வந்து ஒரு 20 பேலட்ஸ் வச்சிருப்பாங்க, சின்ன போர்டு எடுத்து யார் யாருக்கு என்ன நேம் வைக்கணும்னாங்க செக்மெண்ட். அந்த லாஸ்ட் செக்மெண்ட்ல யார் யாருக்கு என்ன நேம் செட் ஆகும், டுபாக்கூர் இருந்தது, அப்புறம் வாயு எல்லாமே சென்னை ஸ்லாங்ல இருக்கணும். எல்லாமே இதுல நான் பார்த்த பிளேட் எல்லாமே வந்து பங்கமா கலகிற மாதிரி தான் இருக்கு. இதுல எதுவுமே வந்து அன்பு என்னது அன்புக்கு விதிவிலக்கு அன்னை தெரேசா இல்ல தாய்குளம் போட்டு மும்தாஸ்னு எதுவுமே எழுதி வைக்கவே இல்லை. ஏன்னா அங்க இருந்தது எல்லாமே கலீஜி டபரா கிபரா தான் போட்டு இருந்தது. அதுல நான் எது பெஸ்ட் வச்சு அவங்களுக்கு எது சிங்காக வைப்பேனே தவிர எனக்காக புதுசா பிளேட் தயாரிச்சு வைங்க, நான் மும்தாஸ் வைக்க போறேன், புது பிளேட் கூட மச்சா சென்றாங்க நான் வைக்க போறேன்னு கேட்க முடியாது. இது விளையாட்டுனா அவங்க டிசைட் பண்ணதான். அவங்க கொடுத்த பிளேட் தான் தூக்கி நான் வச்சேனே தவிர நானா உட்காந்து யோசிச்சு திருவள்ளுவர் மாதிரி கையாணிலாம் வச்சு எழுதவே இல்லை. எந்த தூக்கி வச்சேன் அவ்வளவுதான். அதுக்கு நீங்க அந்த அந்த என்ன சொல்ல அந்த காலம் பார்த்தா தெரிஞ்சுட்டு இன்னும் டேமேஜா இருக்கும். ஆமா, இன்னும் டேமேஜா இருக்கும் நிறைய பேருக்கு. அவங்க எல்லாம் வந்து எப்படி மாற்றி போடலாம் உங்களுக்கு அந்த டேமேஜ் வரதான் போகுது. அதனால உங்களை கலாய்க்க தான் போறாங்க. ஆமாம், அதெல்லாம் வந்து நான் ஒரு வார்த்தை சொன்னேன், இவங்க வேணாங்க மும்தாஜ் இது வேணாங்க எனக்கு தெரியலங்க நல்லா தான் இதாக இருக்குங்க சொன்னோம். அந்த மேட்டெல்லாம் வெளியே வரல. இல்லை நீங்கள் கண்டிப்பாக வச்சு ஆகணும் அப்படின்றாங்க. ஓ அப்படி வச்சு ஆகணுமா, சிந்தா வச்சுக்கோ அப்படின்னு தூக்கி வச்சது மட்டும் வெளியே வந்துச்சு. ஓகே, ஸோ திஸ் இஸ் த ட்ரூத்.
அடுத்தது வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நான் கேட்கணும். ஒருத்தவங்க போட்டிருக்காங்க, அதுக்கு வந்து 2,76,000 பேர் பார்த்துருக்காங்க. இந்த இதை 3 மாதத்துக்கு முன்னாடி போட்டிருக்காங்க. டேனியல் ஆனி போப், பிக் பாஸ் 2 தமிழ், லைஃப் ஸ்டைல் அண்ட் ஏர்லி லைஃப்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட லைஃப் ஸ்டைல் தான் என்ன? ஆனால் அந்த பசங்க ரொம்ப அநியாயம் பண்ணி வச்சுறாங்க. இப்போ 9 கோடி ரூபாய் காருக்கு தான் அப்பெல்லாம் இருந்தால் ஏன் நான் அப்படி இருக்க போகிறேன்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் பிக் பாஸ்குள்ளேயே போயிருக்க போகிறேன்? அது நல்லா இருந்தது, எனக்கே பார்க்கறதுலாம் நல்லா இருந்தது. இதுல கம்மஸ்தான் வெளியே வந்தே எங்கள் பசங்க காட்டின ஃபர்ஸ்ட் வீடியோ தான். மச்சான் உள்ளே போனதான் போனேன், பாரு பல கோடி ரூபாய் அதிபதி ஆகிட்டு. அதிபதியா? ஆமாண்டா, நீ ஒரு பெரிய கப்பல் வியாபாரி பாரு அப்படின்னு காட்டோன்னே பகிர்னாச்சு. ஐயோ என்னடா இவ்வளோ அநியாயமாக இருக்கு. நல்லா யோசிச்சுட்டு இருந்தேன். புல்லெட்டை டியூவில் தின்னோம், அந்த டியூ வாங்குறத படிச்சிருப்பாரு தான் என் மைண்டை ஒடிச்சோன்னு. மற்றபடி சிரிப்பாக இருந்தது ஆனால் அது பார்க்கறதுக்கு. பட் உங்களோட ரியல் லைஃப் ஸ்டைல் எங்கே ஸ்டார்ட் ஆச்சு? உங்கள் அதாவது ஸ்கூல் டேஸாக இருக்கலாம், காலேஜ் லைஃபாக இருக்கலாம், எங்கெல்லாம் பண்ணீங்க தெரிஞ்சுக்கலாமா? ஆஸ் இட் இஸ் ஸ்கூல் தான் ப்ரோ. 12th ஃபெயில் ஆனேன். அதுக்கப்புறம் தான் புத்தி வந்தது. 11th எப்படியாவது கொஞ்சம் உருப்படுறது வழி பார்க்கலான்னு தேடும் போது விஷுவல் கம்யூனிகேஷன் படித்தேன். லோயலா காலேஜ் சீட் ரொம்ப கஷ்டப்பட்டு நானே தான் போய் கையில் காலில் வந்து சீட்டு வாங்கினேன். வாங்கி அப்படியே ஒழுங்கும் படிச்சுட்டே இருந்தேன். அங்கேயும் ஒரு பேப்பரில் போய் அறிய வச்சேன். ஜெர்மன் தெரியாதனமா பேப்பரில் குழுக்கள் சீட்டில் கை எடுத்துனேன். செகண்ட் லாங்குவேஜ் ஜெர்மன் எடுத்துட்டேன். ஓகே. கரமாந்திரம் ஒன்றும் ஏறவே இல்லை தலையில். இப்போ தான் போய் கிளியர் பண்ணிட்டு வந்தேன். ஜெர்மன் ஒரு லாஸ்ட் இயர் தான் போய் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணிட்டு வந்தேன். ஓகே. ஸோ படிப்பும் நம்ம போடுற உழைப்புக்கும் சம்மந்தம் இல்லைன்றதுக்கு நான் ஒரு பெரிய எடுத்துக்காட்டு ஆக்சுவலாக எக்ஸாம்பிள். நான் ஏன்னா என் கூட படிச்சு இப்போ டாக்டரான பசங்களாம் இன்னும் டாக்டராக தான் இருக்கானுங்க. ஆனால் டேனி வந்து ஒரு சாதா செட்டில் வேலை செய்கிற பையனாக போனேன். அதுக்கப்புறம் ஈவெண்ட் கோஆர்டினேட் பண்ணியிருந்தேன் ப்ரோக்ராமுக்கு. அப்புறம் அசிஸ்டன்ட் டேரக்டர் ஆனேன். அப்புறம் ஷோ ப்ரொடியூசர் ஆனேன். அப்புறம் என்டர்டைன்மெண்ட் கோஷனுக்கு ஹெட் ஆனேன். இப்படின்னு லைஃப்பில் நான் திரும்பி பார்க்கும்போது என்னோட ஸ்டெப்ஸ் நிறைய தெரியுது. ஆனால் எங்கள் பசங்க போனதெல்லாம் ஒரே ஸ்டெப்பு தான். போய் நிற்கிறாங்க கரெக்டாக, மச்சான் டாக்டரே, மச்சான் இன்ஜினியர், மச்சான் நான் கப்பல் ஓட்டுறேன் அப்படி நிற்கிறாங்களே தவிர அவள் திருப்பி பார்த்தா 12th அப்புறம் பெரிய மலை அவ்வளோதான். ஆனால் நான் வந்து விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வந்திருக்கிறேன். அப்படி நினைக்கும் போது தான் ஒரே விஷயம் தான் எனக்கு தோணுச்சு. எல்லாருக்கும் ஒரு எஃபிஷியன்ட் தெரியும். உங்களால் என்ன பண்ண முடியும் உங்களுக்கு தான் தெரியும். என்னால் என்ன பண்ண முடியும் எனக்கு மட்டும் தான் தெரியும். மற்றவங்க சொல்கிறத கேட்டோ இல்லை மற்றவங்க காட்டுற வழி கேட்டலாம். ஏன்னா எவ்ரி ஒன் ஹேவ் தி டிஃப்ரெண்ட் பேஜஸ் இன் லைஃப்பில். கரெக்ட். ஸோ அதுக்கு நான் ஒரு பெரிய பெஸ்ட் எக்ஸாம்பிள் நினைக்கிறேன். ஓகே பிரதர். ஆனால் வந்துட்டு நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க லயோலா காலேஜில் நான் படித்தேன்னு சொல்லிட்டு உங்களோட நிறைய நீங்கள் வந்து லோக்கல் தமிழ் ஸ்லாங் நீங்கள் பேசுறீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் நீங்கள் இங்கிலீஷ் பேசி நான் கேட்டிருக்கேன் ஒரு சில இடத்துலலாம். அது வந்து வரதுக்கு முக்கியமான ரீசன் வந்து லயோலா காலேஜ் நினைக்கிறீங்களா பிரதர்? உங்கள் காலேஜ் தான். லயோலாவில் போயிட்டு நான் என்ன பண்ணேன், செம்ம டமாசா தான். உள்ளே போயிட்டு ஃபுல்லாக வேணும் பேசி நினைப்பாங்க. ஒன்றும் புரியாது. நிறைய ஆங்கிலோடியன் பசங்களாம் இருப்பாங்களா, ஒன்றும் புரியாது. இவனுக்கிட்ட ஏதாவது பேசுகிறேன்னு வாயே பார்த்துருப்பேன். மச்சா டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? அஃப்கோர்ஸ் ஐ டூ அப்படின்றோம். ஏன்னா திருப்பி கேட்டு நம்ம அவமானப்படுத்திடுவான்னு சொல்லி பயந்துனே இருப்பேன். நிறைய இங்கிலீஷ் பாட்டு கேட்க ஆரம்பிச்சேன். என் ஃப்ரெண்ட் டான் சொல்லிட்டு இருந்தான். அவனும் ஒரு ஆங்கிலோடியன் பையன் தான். ஓகே. நிறைய இங்கிலீஷ் பாட்டு கேளுமாமா அப்படின்னு சொல்லிட்டு விட்டான். அவன் இங்கிலீஷ் பாட்டு கேட்கும் போது என்ன ஆச்சுன்னா ரிலிக்ஸ்லாம் ஃபஸ்ட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும். ஓகே. முக்கியமாக ஹிப்ஹாப்லாம் கேட்டிங்கன்னா ஃபாஸ்ட்டாக ரிலிக் போயிட்டே இருக்கும். ஓகே. ஸோ அதை நம்ம தேடி கண்டுபிடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ரிலிக்ஸ் மனப்படம் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு லாங்குவேஜ் மாற ஆரம்பிக்கும். அப்படியே தெரிஞ்சுப்போம் என்ன வார்த்தை பாடுறான், எதுக்கு பாடுறான், எந்த லைனில் பாடுறான், என்ன டோனில் பாடுறான். ஒவ்வொரு வெக்காபுலரியாக நம்ம போட்டுப்போம். ஏதாவது ஸ்லாங் பிடிச்சிக்கலாம். ஹே டூ வாட்ஸ் ஆப் டூட் அப்படின்றது, ஏ மச்சான் வாட்ஸ் ஆப் அப்படிலான்றது சாதாரணமாக பேசும்போது மாட்டிப்போம். இந்த பாட்டுலாம் கேட்டுருக்கும்போது நமக்கு ஸ்லாங்கே மாறும். ஓகே. ஸோ கால் அர்பன் லாங்குவேஜ்னு இருக்கும். ஓகே. இந்த ஹிப்ஹாப்ஸ்லாம் போடுவாங்களா, கெடோஸ்லாம் பேசுகிற ஒரு லாங்குவேஜ் இருக்கும், அர்பன் லாங்குவேஜில். அதெல்லாம் வந்து த்ரூ சாங் தான் கற்றுக்கிட்டேன். அதில் வந்து கற்றுக்கிட்டு பசங்களோட பேச கிராமரும் கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கிட்டேன். அண்ட் நான் இன்றைக்கி ஆரம்பிச்சது பார்த்தேன் பசங்க ஃப்ரெண்ட்ஸு இதை பற்றியே தான் பேசிகிட்டு இருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்கள் லைஃப்பில் வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்டான ஒரு ஃபேக்டராக இருந்திருக்காங்க? ஏன்னா நான் நீங்கள் பிக் பாஸ் உள்ளே போயிட்டீங்க, எல்லாரோட ஃபேமிலி இன்டர்வியூ பண்ணுறாங்க. ஆனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை தான் ஒரு யூடியூப் சேனல் கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணாங்க எனக்கு தெரிஞ்சு. ஆக்சுவலாக என்னன்னா அதுவே இன்னொரு காமெடினா, இவங்க டைமுக்கு முன்னாடி எடுத்து வச்சுட்டு தேவையில்லாம் நெகட்டிவாக போட்டு காட்டான்னு சொல்லி சொன்னால் எனக்கு வந்தோடனே ஒரு விஷயம் தான். சின்ன வயசுலேருந்து வீட்டில் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எங்கள் அப்பா அலோவ் பண்ணவே மாட்டார். ஓகே. ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து சேர்ந்தா சுற்றினு போ, கிரிக்கெட் விளையாட போயிடும், படிக்க மாட்டேன் அப்படி. படிக்கிறோம் எப்படி இருந்தாலும் நான் இப்போ நான் படிக்கிறேன்னா என் புத்திக்கு தெரியுங்க நான் படிக்கணும்னு சொல்லிட்டு. மற்றவங்க வந்து எனக்கு எடுக்கணும் அவசியமே இல்லை. ஆனால் எங்கள் வீட்டில் எல்லாம் என்ன நினச்சிப்பா, பேரண்ட்ஸ் நினச்சிப்பாங்க, ஓ அவன் வரதான் தாம்பில் கெட்டு போயிட்டான், இவன் வந்து இது மூலம் தான் பையன் கெட்டான், இல்லை அப்படியே படிச்சு கீழ்ச்சிற மாதிரி நாங்களாம். அது மாதிரிலாம் நடந்துட்டுருக்கோம். அப்படிதான் எனக்கு ஒரு கருப்பாக இருக்கும். என்ன சும்மா நீங்களே வந்து இதே போட்டுருக்கீங்க, பசங்க வந்து அவன் தான் கெடுதான் இவன் தான் கெடுக்கிறான்னு. மற்றவன் தான் கெடுத்து நீ உருட்டாமல் போடலாம் பெஸ்ட்டு. அதை விட வேறு பெரிய விஷயமே இல்லை. இதனாலே வந்து எங்கள் அப்பாவுக்கு எனக்கு ஆகாது. சின்ன திட்டினே இருப்பேன், ஃப்ரெண்ட்ஸ் கூட சேரா சுத்தாரா அப்படின்னு சொல்லியிருப்பேன். நான் அதுக்கு ஆப்போசிட்டாக தான் பண்ணிட்டு இருப்பேன். ஓகே. அப்பாலாம் இறந்ததுக்கு அப்புறமாவும் இந்த செகண்ட் வரைக்கும் என் கூடவே இத்தனை அப்பா இருக்கும்போது திருத்தமாக வந்து பேசியிருந்த பசங்க இப்போ தைரியமாக வந்து வீட்டுக்கு பேசுகிறாங்கன்னா அன்றைக்கி இருந்த ஒரு நட்பு வட்டாரம் தான் இன்னை வரைக்கும் இருக்குது. ஸோ என்றைக்குமே எவர் லாஸ்டிங்காக இருக்குது. சொல்லுவோம்ல இது மாதிரி இப்போ எனக்கு குழந்தை பிறந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை என் அப்பா அம்மாவுக்கும் எனக்கும் இல்லை எனக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா பிளட் ரிலேட்டிவாக ஆகிடும். வேறு வழியே இல்லை, தலையத்தேன்னு வந்துனே இருக்கும், ஜென்மமாக வந்துனே இருக்கும். ஆனால் இவங்களாம் எங்கேருந்தோ வரானுங்க, திடீர்னு ஒரு சொந்தமாக உருவாகிறாங்க. இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் அமையுதுன்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் நினைக்கிறேன். அதில் எனக்கு என்ன தமாஸ் தான் பிக் பாஸ் என் கூட இதெல்லாம் பற்றி சொல்கிறேன் ஒரு வாரத்தை வண்டி.
அவன் சொன்ன மச்சான் இந்த மாதிரி பிக் பாஸ் போகிறேன்டா அப்படின்னும் போது மச்சான் பிக் பாஸ் போகிற சூப்பரா சரி விடு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நம்ம வக்கீல் வேளாண் கூட்டு வந்துடுறேன். வக்கீல் வேலை எதுக்குடா? அதான் மச்சான் சொகுசு ஜெயலாமே மனு போட வந்து பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னு. டேய் இவனுங்க இந்த மாதிரி தான் கூட இருக்கிற எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக யோசிப்பானுங்க. அப்புறம் ஒருத்தன் சொல்கிறான் மச்சான் உள்ளே போன செல்ஃபோன்லாம் அலோவ் பண்ண மாட்டேன் நீங்கள், நான் ஒரு சூப்பர் ஐடியா தரேன், அதை ஒழிச்சு போய்டு ஃபோனை அப்படின்னும் போது இல்லை மச்சான் ஃபுல்லாக செக் பண்ணுவாங்களாம் அப்படின்னும் போது ஒரு இடத்துல வச்சு விட்றேன்டா பார்த்துக்கோ செம்மையாக இருக்கும் அப்படின்ட்டு இந்த மாதிரி தான் ஐடியா கொடுத்தானுங்க. அப்புறம் மச்சான் எவ்வளோ தூரம் ஹைட்டு இருக்குது இப்போ செவருலாம் போய் அளந்து வச்சுட்டு போயிட்டு எதாவது மேட்டர்னா நாங்கள் மிஸ்டடி நாங்கள் வந்து பொட்டலாம் போடுறோம், சாப்பாடு பொட்டலாம் போடுறோம், எடுத்துக்கோ இப்படிலாம் சொல்லி அனுப்பிச்சிடுவோம். ஸோ இதான் பசங்க இதுங்களாம் தான் நம்ம இப்படி இருக்குது. ஸோ அடுத்ததான் வந்துட்டு கையில் ஃபோன் வச்சுருக்கோம் 2 பேருமே. ஸோ ஒரு செக்மெண்ட்டாக விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். என்ன செக்மெண்ட் அப்படின்னா ட்ரிங் அதான் செக்மெண்ட்டோட பேர். கையில் 2 பேர் ஃபோன் வச்சுருக்கோம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து ஒரு செக்மெண்ட்டாக விளையாட போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ட்ரிங் இது ஒரு செக்மெண்ட்டோட பேர். அண்ட் இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா டேனி அவர்களுக்கு சில பேர் கால் பண்ண போகிறாங்க. அந்த காலேஜ் எல்லாருமே நான் தான், ஓகேவா? ஏன்னா பட்ஜெட் ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ அதனால் நானே தான் எல்லா கேரக்டர்ஸும் நடிக்க போகிறேன். அதுக்கு வந்து டேனி அவர்கள் எந்த மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு, அவங்க கேட்குற கேள்வி அதுக்கெல்லாம் எப்படி டேனி பதில் சொல்கிறாரு அப்படின்றத பார்க்க போகிறோம், ஓகேவா? ஸோ செஷனுக்குள்ளே போயிடலாம். ரெடி? ஃபர்ஸ்ட் ஃபோன் வருது பிரதர். சும்மா ஒயர்னா ஒட்டி கொடுக்கலாம் ரொம்ப ப்ரோ. இது வந்து டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஓகே செல்போன் டிஜிட்டல் இந்தியா. ஹலோ ஹலோ தலைவா, வாங்க தலைவா. ஏய் என்னடா யாரா? தல நான் உங்க ஃபேன் தல. ஏய் தலைவாலாம் சொல்லாரா, நாமலாம் பேசுறேன், டேனினே பேசுறா. ஏய் டேனி பிரதர். சொல்டா. செம ஸ்மார்ட்டா இருக்கீங்க பிரதர். தம்பி காமெடி சென்ஸ் அதிகம். இல்லண்ணே ஆஃப்டர் மேரேஜ் பார்க்குறேண்ணே உங்களை. நிறைய ஃபோட்டோஸ்லாம் ஃபேஸ்புக்கில் எல்லாம் போடுறீங்க. அந்த ஃபோட்டோஸ்லாம் செம ஸ்மார்ட்டாக இருக்கீங்கண்ணே. தேங்க்ஸ். அதுக்கு காரணம் FM தமிழ், முத்தமிழின் முதல் தென்றல்.